எலி மருந்து நெடியால் இறந்த குழந்தைகளினுடைய பெற்றோருக்கு தொடர்ந்து 2வது நாளாக சென்னை போரூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்தர். அவரிடம் பேசுவோம். சுரேந்தர், இப்ப 2வது நாளாக இந்த பெற்றோருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் என்ன கூறுகிறார்கள்? ஏன்னா இப்ப இந்த பெற்றோர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய சூழல்ல மற்றொரு பக்கம் அந்த குழந்தைகளுக்கான அந்த உடற்கூறு ஆய்வு என்பது செய்வதில் தொடர் சிக்கல் நீடித்து வரக்கூடிய சூழல்ல இந்த 2ஆம் நாள் தீவிர சிகிச்சையில ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா? உடல்நலம் தேறுகிறார்களா? அது பற்றி மருத்துவமனை நிர்வாகம் என்ன கூறுகிறது? வணக்கம். குன்றத்தூரில் எலி பொடி நெடி பரவி குழந்தைகள் 2 பலியான சம்பவம் நாட்டையே சோகத்திற்கு உள்ளாக்கியுள்ள நிலையில 2வது நாளாக தாய் தந்தைகள் 2 தீவிர சிகிச்சை பிரிவில் போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்வான்ஸ் இல்ல, வாடகை இல்ல. இங்க ஒருத்தர் வீட்ல உட்கார்ந்துகிட்டே மாசம் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. சம்பவம் இந்த பகுதியில் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. குன்றத்தூர் மணஞ்சேரி பகுதியை சேர்ந்தவர் கிரிதரன். இவர் தனியார் வங்கியில வங்கி மேலாளராக பணியாற்றி வரக்கூடிய நிலையில இவரது வீட்டில் நேற்று முன்தினம் இரவு தனியார் நிறுவனம் மூலம் எலி தொல்லை அதிகமாக இருப்பதால எலி மருந்து அடிக்கப்பட்டிருந்தது. இதனை தொடர்ந்து அது தொடர்பாக நெடி பரவி அவரது குழந்தைகள் 2 வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போன நிலையில நேற்றைய தினம் பாவம் பரிதாபமாக 1 வயதுடைய ஆண் குழந்தையும் 6 வயதுடைய பெண் குழந்தை என 2 இறந்தனர். இதனை தொடர்ந்து அவரது பெற்றோர் கிரிதரன் மற்றும் பவித்ரா 2 உடல்நலம் அதிகமாக பாதிக்கப்பட்டதை அடுத்து போரூரில் உள்ள ராமச்சந்திரா தனியார் மருத்துவமனையில கொண்டு சேர்த்தனர். அவர்களுக்கும் 2 உடல்நிலை சரியில்லாததால வாந்தி மயக்கம் போன்ற அறிகுறிகள் தொடர்ந்து தென்பட்ட காரணத்தால போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனை தீவிர சிகிச்சை பிரிவில் இன்றோடு சேர்த்து 2வது நாளாக மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நேற்று தினம் அவர்கள் இன்று வரைக்கும் தீவிர சிகிச்சை பிரிவிலே அவர்களுக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை தரப்புல இருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 5 பேர் கொண்ட மருத்துவ குழு இணைந்து தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் வைத்து அவர்களை கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக இறந்த குழந்தைகளின் உடலை தற்போது பெற்றோர்கள் வந்தால் மட்டுமே அங்க சடலத்தை பிரேத பரிசோதனை செய்யப்படும் என தற்போது அந்த தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில 2வது நாளாகவே எலி பவுடர் நெடியின் அதிகம் பரவி தாய் தந்தை 2 மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சம்பவம் பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் குழந்தைகள் 2 இறந்ததும் தாய் தந்தை யாருக்கும் இதுவரை அந்த தகவல்கள் எதுவும் தெரியாத வண்ணம் தற்போது வரை அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து 2வது நாட்களாக மருத்துவமனை வளாகத்துல தாய் தந்தை 2 தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் இன்னும் 2 தினங்களுக்கு தற்போது வரை அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் வைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவமனை தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குழந்தைகள் 2 இறந்த நிலையில தாய் தந்தைகள் 2 மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல் என்பது நேரடியாக காண முடிகிறது. தொடர்ந்து பெற்றோர்களும் அனைவரும் இந்த ராமச்சந்திரா மருத்துவமனையில் வந்த வண்ணமாக இருக்கின்றனர். மேலும் அவர்கள் தொடர்ந்து மருத்துவ குழு கண்காணிப்பில் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது தற்போதைய கால நிலவரமாக உள்ளது. நன்றி சுரேந்தர்.
இதனிடையே இந்த எலி மருந்து நெடியால் 2 குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தில் சோதனை நடத்த போலீசார் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சதீஷ் இணைகிறார். சதீஷ், வணக்கம். இந்த விவகாரத்தில் போலீசார் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தில் சோதனை நடத்த திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கு முன்னதாக அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனம் எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கிறதா? போலீசார் இந்த விவகாரத்தில் என்ன கோணத்தில் விசாரணையை முன்னெடுத்து செல்ல இருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? குன்றத்தூரை சேர்ந்த கிரிதரன் தனியார் வங்கியில் மேனேஜராக பணிபுரிந்து வரும் நிலையில் அவரது வீட்டின் எலித்தொல்லை அதிகரித்ததன் காரணமாக ஆன்லைன் மூலம் டி நகரில் உள்ள தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தை தொடர்பு கொண்ட நிலையில் நேற்று முன்தினம் அங்கிருந்து வந்த 2 ஊழியர்கள் வீட்டில் எலி மருந்தை வைத்துவிட்டு சென்ற நிலையில் அதன் நெடி அதிகரித்ததன் காரணமாக 2 பிள்ளைகள் இறந்து போன நிலையில் அவரும் அவரது மனைவியும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் போலீசார் தற்போது அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு செய்து 2 ஊழியர்களை கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ள அதன் உரிமையாளரை தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் போலீசார் தொடர்ந்து தலைமறைவாக உள்ள உரிமையாளர் பிரேம்குமாரை தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் நிலையில் இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணையானது நகர்ந்துள்ளது. குறிப்பாக நேற்றைய தினத்தில் தடயவியல் நிபுணர்கள் அந்த வீட்டில் எலிமருந்தின் அளவுகளை சேகரித்து சென்று பரிசோதனைக்காக எடுத்து சென்றுள்ளனர். அது மட்டுமின்றி அளவுக்கு அதிகமான மருந்து வைத்ததன் காரணமாக அதிலிருந்து வந்த நெடியின் காரணமாக இந்த விபத்திற்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் குன்றத்தூர் போலீசார் சம்பவத்திற்கு உட்பட்ட அந்த நிறுவனத்திற்கு சென்று சோதனை செய்ய முடிவு செய்து அவர்கள் மருந்துகளை எங்கிருந்து கொள்முதல் செய்கிறார்கள், முறையாக நடத்துகிறார்களா, இதற்கு முன்பெல்லாம் எங்கெல்லாம் இது போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளார்கள் என்ற பட்டியலை சேகரிக்க முடிவு செய்தனர். தற்போது அந்த உரிமையாளர் தலைமறைவாக உள்ள நிலையில் அந்த நிறுவனத்தை பூட்டிவிட்டு சென்றுள்ளதால் அதனை அதிகாரிகள் முன்னிலையில் திறப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுவது. மேலும் வேளாண் துறை அதிகாரிகளிடம் கடிதம் கொடுத்துவிட்டு முறையாக செயல்படாத பட்சத்தில் அந்த நிறுவனத்தை மூடி சீல் வைக்கவும் போலீசார் முடிவு செய்தனர். இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த வீட்டின் அறைக்குள் யாரும் வரமாட்டார்கள் என நினைத்து வந்த ஊழியர்கள் 3 இடங்களுக்கு பதிலாக 12 இடங்களில் எலி மருந்தை அளவுக்கு அதிகமாக வைத்தது இந்த விபத்திற்கு முழுமையான காரணம் என போலீசார் கைது செய்த ஊழியர்களிடம் தகவல்களை கேட்டு பெற்றுள்ளனர். அது மட்டுமின்றி இரவு நேரத்தில் இந்த அறைக்கு யாரும் வரமாட்டோம் என வீட்டின் உரிமையாளர் கூறியதன் பேரில் அந்த வீட்டின் உரிமையாளர்கள் வராத காரணத்தால் இவர்கள் குறிப்பாக 3 இடங்களில் தான் எலி மருந்தை வைக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அந்த வீட்டின் ஹால் மற்றும் கிச்சன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அருகருகே 12 இடங்களில் அளவுக்கு அதிகமான எலிமருந்தை வைத்துள்ளனர். இதன் காரணமாக வீட்டிற்குள்ளேயே அந்த நெடியானது அதிகரித்து இவர்களுக்கு சுவாசிக்கு கோளாறு ஏற்பட்டு வாந்தி மயக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு இந்த இறப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இது குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் போலீசார் இந்த வழக்கு சற்று வித்தியாசமாகவும் புதுமையாகவும் இருப்பதாகவும் தகவல் தெரிவித்தது. குறிப்பாக எலிமருந்தை சாப்பிட்டு இறந்து போவார்கள் அல்லது வேறு ஏதாவது சம்பவம் இருக்கு. இதுபோல நெடி அதிக அளவில் உள்ளே புகுந்து 2 குழந்தைகள் இறந்தது அதிர்ச்சியாக இருப்பதாகவும் வழக்கில் சற்று புதுமையாக இருப்பதாகவும் இது குறித்து உயர் அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து இந்த வழக்கின் வேறு பிரிவு சேர்க்கலாமா அல்லது வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளலாமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை தொடர்ந்து செய்து வருகின்றனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள உரிமையாளரை பிடித்து அவரை அழைத்து சென்று அந்த நிறுவனத்தை தொடர்ந்து சோதனை செய்து இதற்கு முன்பு எந்த கம்பெனிகள் வீடுகளில் எல்லாம் இவர்கள் இது போன்ற பணிகளில் ஈடுபட்டுள்ளார் என்ற பட்டியலை சேகரிக்கவும் போலீசார் முடிவு செய்து இவர்கள் கொண்டு வரும் மருந்துகள் எவ்வளவு உள்ளது, முறையாக கொள்முதல் செய்துள்ளார்களா என்பது குறித்தும் போலீசார் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். தொடர்ந்து இந்த விசாரணையின் அடுத்த கட்ட நகர்வானது நடந்து சென்று கொண்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்.